பாத்தீங்கன்னாக்க இப்போ வந்து சம் ஆஃப் தி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதர் கண்ட்ரிஸ், இன்டர்நேஷனல் லொகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த அடிக்ஷனை வந்து லிமிட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஆன்லைன் கேம் விளையாடுறதோட டைமிங் வந்து ஒரு யூசர் அப்படிங்கிறவர் ஒரு ஒரு பர்சன் அப்படிங்கிறது இவ்வளவு டைம் தான் விளையாடலாம். செகண்ட் இது வந்து இந்த அமௌண்ட் அதை பெட் பண்ணி வந்து விளையாடுறது அப்படிங்கிறது ஒரே நாள்ல வந்து நான் லட்சக்கணக்கில் இழந்தேன் அப்படிங்கிறது முடியாது. அதுக்கு ஒரு லிமிட். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு 5000 ரூபா தான் பெட் பண்ணி விளையாட முடியும் அப்படின்னு அதுல லிமிட் பண்றாங்க. மொத்தமா வந்து ஏன்னா இது வந்து சைபர் ஸ்பேஸ்ல நடக்கிறது. சைபர் ஸ்பேஸ்ல நீங்க ஒன்ன வந்து பிளாக் பண்றீங்க, ஒரு இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க அப்படின்னாக்க இந்த ஆப்ங்கிறது குளோபல் பிளேயர் வந்து குளோபல் இண்டஸ்ட்ரி வந்து அவங்க டெவலப் பண்ணக்கூடியது. திரும்ப வேறொரு மெக்கானிசம்ல வேறொரு சோர்ஸ் மூலியமா they will make it available. ஏன்னா சைபர் பேஸ்ல யார் வேணாலும் வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும். அந்த ரிஸ்க் இருக்கிறதுனால இதை ஒன்ன கொண்டு வந்தாங்கன்னாக்க அந்த அடிக்ஷனையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். சேம் டைம் இதை வந்து விளையாண்டு பெரிய லெவல்ல வந்து லாஸ் இல்லாம அந்த லாஸை மினிமைஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து குளோபலா